வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே என்ற இந்த ஆசீர்வாதமான நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் நாங்கள் இயேசுவின் இனிமையான பெயரால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நீங்கள் காணக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது உங்களது வாழ்வில் நீங்கள் எதிர்பாராத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவதற்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, ஒரு கண்ணீர் மிகுந்த வாழ்க்கையில் நாம் பயணிக்கிறோம். நம்முடைய ஏக்கமெல்லாம் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்து விடாதா, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை என் மகளுக்கு கிடைத்து விடாதா, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை என் மகனுக்கு கிடைத்து விடாதா, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை என் கணவனுக்கு என் மனைவிக்கு கிடைத்து விடாதா என்று நம்முடைய ஏக்கங்கள் எவ்வளவு அதிகமாக ஆழமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பூமியில் எங்கு பார்த்தாலும் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். தனி மனிதனுடைய வாழ்க்கையில் கண்ணீர். பல சமயங்களில் அவனுக்கு ஏற்படக்கூடிய நோயின் தாக்கம் அவனுக்கு கண்ணீரை ஏற்படுத்துகிறது. அவனது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவனுக்கு கண்ணீரை ஏற்படுத்துகிறது. எங்கு பார்த்தாலும் தனி மனித வாழ்க்கையில் கண்ணீர் நிறைந்து காணப்படுகிறது. குடும்பம், சில சமயங்களில் சில குடும்பங்கள் கண்ணீரிலேயே பிறக்கின்றன, கண்ணீரிலேயே வாழ்கின்றன, கண்ணீரிலேயே மறைந்து விடுகின்றன. கண்ணீர். சில சமயங்களில் சமூகம், சில குறிப்பிட்ட சமூகம் எப்போதும் கண்ணீரிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சில தேசம், சோமாலியா போன்ற தேசம் எப்போதும் கண்ணீர் தான். இந்த உலகம் எங்கும் நீங்கள் சுற்றி பார்ப்பவர்களானால் கண்ணீர் மிகுந்த உலகத்தை நாம் காண்கிறோம். நாம் ஏன்? கடவுள் தனி மனிதனை, குடும்பத்தை, ஒரு சபையை, ஒரு சமூகத்தை, ஒரு தேசத்தை, இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது கண்ணீர் மிகுந்ததாக உண்டாக்கவில்லை. செழிப்புள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக, தேவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையே அருமையான மகிழ்ச்சி ததும்பக்கூடிய ஒரு உறவில் இருக்கும்படி உண்டாக்கினார். ஆனால் இன்றோ இந்த கண்ணீருக்கு பல காரணங்கள் உண்டு. முதலாவது நமது அறிவீனம், நமது அறியாமை. செய்யக்கூடாததை செய்து விடுவது, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது. இரண்டாவது நமது தெரிந்தெடுப்பு, கனியிருப்ப காய்க்க வரந்தற்று. நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, நமது பரிசுத்தத்தை வளர்க்கக்கூடிய பல விஷயங்கள் தேவனது பாதத்தில் கொட்டி கிடக்கும் பொழுது நமதை தள்ளிவிட்டு நமது வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் குலைத்து போடும்படியாக நாம் தவறானவற்றை தெரிந்து கொள்கிறோம். போதை வஸ்துக்கள், சாராயங்கள், விபச்சார பாவங்கள், கண்களுக்கும் இருதயத்திற்கும் அப்போதைக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தவறான படங்கள், சினிமாக்கள் நாம் தெரிந்து கொள்கிறோம். பின்பாக அது மிகப்பெரிய பாதிப்பை நம் வாழ்க்கையை ஏற்படுத்தும் பொழுது நாம் கண்ணீர் விட்டு கதறுகிறோம். அடுத்து விழுந்து போன பாவ உலகத்தில் நாம் ஒரு பகுதியாக இருப்பதினால் நமது வாழ்க்கையில் கண்ணீர் அதிகமாய் காணப்படுகிறது. நாம் நமது ஞானத்தாலும், புத்தியாலும், பணத்தாலும், அறிவாலும் நாம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் கூட வெளிவர முடியாத அளவு பாவம் முழுவதும் இந்த உலகமானது பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது. அதனால் நாம் கண்ணீர் விடுகிறோம். இன்னும் முக்கியமாக நம்மை படைத்த, நம்மை உண்டாக்கின அந்த தேவனுக்கு நாம் பயப்படாமல், தேவனை தள்ளிவிட்டு தேவனது குணங்களுக்கு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகா பெரிய பரிசுத்தம் என்ற தேவனுக்கு விரோதமாக நாம் பாவங்கள் செய்வதினால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவரது ஆலோசனைகளை எல்லாம், கட்டளைகளை எல்லாம் கீழ்ப்படியாமல் மீறி நாம் பாவம் செய்வது நிமித்தம் ஒவ்வொரு மனிதனும் கண்ணீரில் வாழ்ந்து வருகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத ஒரு குடும்பம், கண்ணீர் இல்லாத சமூகம், கண்ணீர் இல்லாத தேசம், கண்ணீர் இல்லாத ஒரு பிரபஞ்சம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் தேவன் இயேசுவுக்குள்ளாக அதை தருகிறேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 21 வாசிக்கிறோம், இதோ மனுஷர்களிடத்தில்
தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை. தேவனே நமக்கு அருகில் வந்து நமது கண்ணீர் யாவையும் துடைத்து போடக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது எங்க நடக்குதுன்னு சொல்லப்படுகிறது? இந்த வாழ்க்கை முடிந்த பின்பு நித்தியத்தில் தேவன் இவ்வாறு தன்னை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கண்ணீரில்லாத வாழ்க்கையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஆசைப்படுகிறீர்களா? நிச்சயமாகவே தேவனை தர விரும்புகிறார். ஆம், இந்த உலகத்தில் ஒவ்வொருவனுக்கும் அவர் பட்சபாதமே இல்லாத தேவனாக இருக்கிறார். எல்லோருக்கும் தேவன் கண்ணீர் இல்லாத வாழ்க்கை தருகிறார். உண்மையில் கண்ணீர் ஏன் நமக்கு வருகிறது? நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தவறான தெரிந்தெடுப்புகள், இவை எல்லாவற்றிற்கும் இயேசுவானவர் தன்னுடைய சிலுவை மரணத்தினால் வெற்றியை தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இன்று ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சமூகத்தையும், ஒவ்வொரு தேசத்தையும் மரணமானது ஆட்கொள்ளுகிறது. ஆம், சாவானது தனது கூர்மையான ஆயுதத்தை கொண்டு அது மனிதனை குத்தி குத்தி மரண பயத்தை ஏற்படுத்தி அவனை கண்ணீரிட வைக்கிறது. அவனை பாவம் செய்ய வைத்து அந்த பாவத்தின் தண்டனையாக பாதாளத்தில் அவனை கொண்டு போய் தள்ளிவிடுகிறது. அங்கு நரகத்தீயில் வெந்து அழிகிறான். அப்படிப்பட்ட மரணத்தையும் அதன் கூரையும் பாதாளத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் ஜெயம் கொண்டிருக்கிறார். அதுதான் நாங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவானவர் மரணத்தின் கூறாகிய பாவத்தை, பாவத்தின் பலனாகிய நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையில் தனது பரிசுத்த இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் கண்ணீர் சிந்த வேண்டும். அவர்கள்தான் தங்களது பாவத்துக்கு தண்டனையாக தனது இரத்தத்தை சிந்த வேண்டும். ஆனால் இங்கு இயேசுவானவர் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து, பாவமே இல்லாத பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை உங்களுக்காக, எனக்காக, நமது இடத்தில் வாழ்ந்து, நமது பாவத்திற்காக நம்மேல் வரக்கூடிய தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக நமக்காக அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையில் சிந்தி மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இதை யார் விசுவாசிக்கிறார்களோ, இதை யார் நம்புகிறார்களோ, இந்த இயேசுவை யார் நம்புகிறார்களோ அவர்களது வாழ்க்கையில் கண்ணீர் துடைக்கப்படும். இயேசுவே கண்ணீர் துடைப்பார் என்று வாசிக்கிறோம். கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வாசிக்கிறோம். அங்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெயம் கொண்டிருக்கிறபடியினால் அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவருக்குள்ளாக நாம் இருக்கும்போது, நமது இருதயத்துக்குள்ளாக இயேசு வரும் பொழுது கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நித்தியத்திற்கு இயேசு தருகிறார். இந்த பூமியில் நாம் கண்ணீர் விட்டாலும் கூட அது அவநம்பிக்கையின் கண்ணீராக இருக்காது. அது ஒரு ஆனந்த கண்ணீராக, அது ஒரு வெற்றியின் கண்ணீராக இயேசு அதை மாற்றி போடக்கூடிய ஒரு அன்பும் கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஃபென்னி கிராஸ்பி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான பாடகி இருந்தார். அவர் தனது 6 மாத குழந்தையாக இருந்த பொழுது அவருக்கு தவறான ஒரு மருந்து கொடுத்தது நிமித்தம் 2 கண்ணையும் இழந்து விடுவார். ஆனால் தேவனுக்கென்று அற்புதமான பாடல்களை ஏற்றி கோடிக்கணக்கான மக்களுடைய இருதயத்தை தேவனுக்குள் நிலைத்திருக்க செய்தார், தேவனுக்குள் மகிழ்ந்திருக்க செய்தார். ஒரு முறை அவர் அம்மா அவளை பார்த்து, ஐயோ உனக்கு 2 கண்ணும் போயிருச்சுன்னு அழுகும் பொழுது அவர் சொன்னார், அம்மா அழாதீங்கம்மா, நான் கண் இல்லாமல் வாழ்வதை சந்தோஷமாக கருதுகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன்.
இப்பொழுது யாராவது என்னிடத்தில் வந்து உனக்கு கண் வேண்டுமா என்று கேட்டால் நான் கண் இல்லாத ஒரு குருட்டு வாழ்க்கையை தான் தெரிந்து கொள்வேன். ஏனென்றால் நான் பரலோகத்தை செல்லும் பொழுது நான் பார்க்கக்கூடிய முதல் முகமாக எனது இயேசுவின் முகம் இருக்கும் என்று சொன்னார். அவரது நம்பிக்கை எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு குருட்டு வாழ்க்கை வாழ்வதில் ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் என் கண் குணமாகும் என்ற நம்பிக்கையில் அவர் மகிழ்ச்சியாக இல்லை. அதற்கு பதிலாக இந்த வாழ்க்கைக்கு பின்பாக வரக்கூடிய நித்தியத்தில் வரக்கூடிய முடிவில்லாத வாழ்க்கையில் இயேசுவானவர் என் கண்ணீர் யாவையும் துடைத்து எனது பாவத்தின் தண்டனை எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறபடியினால் எனக்கு ஒரு புது சரீரம் கொடுக்கப்படும், ஒரு புது வாழ்க்கை கொடுக்கப்படும், ஒரு புது உறவு தேவனுக்கும் எனக்கும் ஏற்படும் என்று நித்தியத்தின் மேல் வரக்கூடிய வாழ்க்கையின் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவள் இந்த பூமியில் கண்ணீருள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா விதமான சூழ்நிலையும் கூட இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தது நிமித்தம் ஜெயம் கொண்டாள். இன்று அந்த ஜெயம், அந்த வெற்றி உங்களுக்கும் எனக்கும் கூட சாத்தியம்தான் பிரியமானவர்களே. ஆம், கண்ணீரில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் கூடும். என்பதென்றால் என்ன அர்த்தம் என்றால், இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இயேசுவானவர் நமக்கு கண்ணீரின் மத்தியிலும் கூட ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். ஆம், இயேசுவானவர் உங்களது கண்ணீர் யாவையும் துடைப்பார். அந்த கண்ணீருக்கு காரணமான எல்லா பாவத்தையும் அவர் தனது கைகளால் அல்ல, தனது இரத்தத்தால் துடைத்தார். சிலுவையில் தனது இரத்தத்தையே சிந்தினதன் மூலமாக பிதாவாகிய தேவன் எதிர்பார்த்த நமது பாவத்திற்காக நம்மேல் கொட்டப்படக்கூடிய எல்லா கோபத்தையும் இயேசுவானவர் சிலுவையில் தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினவராக, நாம் கதறக்கூடிய அந்த கதறல்கள் எல்லாம் இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவே என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்திர சுவிகார ஆவியை நமக்கு தந்து நாம் கண்ணீரில்லாத மனமகிழ்ச்சியோடு கூட பரலோக பிதாவை அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு கருணையுள்ள, ஒரு காரணியமுள்ள, ஒரு மன உருக்கமுள்ள இந்த தேவனை அப்பாவாக தகப்பனாக பெற்றிருக்கும் பொழுது நாம் ஏன் கண்ணீர் சிந்த வேண்டும்? பிரியமானவர்களே, நமது கண்ணீரை எல்லாம் துடைப்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையில் தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்ததற்கும் ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அவர் தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். நமது பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு நமது பாவத்திற்காக நம்மேல் வரக்கூடிய எல்லா தண்டனையும் இயேசு ஏற்றுக்கொண்டவராக அவர் சிலுவையில் உயிரையே தந்து நமது பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்திருக்கிறபடியினால் நமது கண்ணீருக்கு காரணமான எல்லா விதமான குற்ற உணர்வையும், குற்றத்தையும், பாவத்தையும், பாவத்தை அடிமைத்தனத்தையும் எல்லாவற்றையும் இயேசு ஜெயம் கொண்டிருக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எல்லாம் இயேசுவின் சிலுவை மரணத்தால் ஜெயம் கொள்ளப்பட்டது. ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டது. ஆகவே நாம் இந்த பூமியில் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்குள்ள வாழ்ந்தாலும் கூட நாம் கண்ணீர் விடாமல் அந்த இயேசுடைய கரங்களை பற்றி கொண்ட மக்களாக, உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை நேசித்த தேவனாக, வரக்கூடிய முடிவில்லாத காலம், கோடான கோடி வருடங்கள் அவரோடு கூட வாழும் பொழுது கண்ணீர் எல்லாம் துடைத்து இந்த உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய அந்த இயேசுவை நம்பி கண்ணீரில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அவர் இப்போதும் வரக்கூடிய வாழ்விலும் இம்மையிலும் மறுமையிலும் கூட உங்கள் கண்களில் மட்டுமல்ல, உங்கள் இருதயத்தில் வடிந்தோடுகிற அந்த கண்ணீரையும் கூட துடைப்பதற்கு அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்கு கண்ணீரில்லாத வாழ்க்கை தருவாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.